டேலில நீங்க சேல் என்ட்ரி போடும்போது, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இல்லாம, புதுசா கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா, நீங்க சேல் என்ட்ரி போடும்போது அவங்களுடைய ஒவ்வொரு கஸ்டமருடைய லெட்ஜரையும் கிரியேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி நம்ம புதுசா வரக்கூடிய கஸ்டமர வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேலில ஏன் கிரியேட் பண்றோம்னா, நம்மளுடைய டேட்டா பேஸ்க்காக நம்ம கிரியேட் பண்றோங்க. அப்போ டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணும்போது, அவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாம் கம்பல்சரி நம்ம குடுக்கணும். அந்த ஜிஎஸ்டி டீட்டெயில் எல்லாம் கம்பல்சரி நம்ம குடுக்கணுங்க. கரெக்ட்டா குடுக்கணும். அப்படி குடுக்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு கஸ்டமருடைய நேம நம்ம லெட்ஜரா கிரியேட் பண்ணும்போதும் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டு இருக்கும். அப்படி டைம் எடுத்து நம்ம அந்த லெட்ஜரை நீங்க கிரியேட் பண்ணி டேலியில வச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுங்க. இந்த வீடியோல நான் வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா வந்து லெஜர் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். அதாவது குயிக் லெஜர் கிரியேஷனை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. இந்த குயிக் லெஜர் கிரியேஷன் மூலமா நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா லெஜரை கிரியேட் பண்ணிக்கலாங்க. லெஜர் மட்டும் இல்ல அவங்களுடைய டேட்டா பேஸ், அதாவது முக்கியமான அவங்களுடைய ஃபோன் நம்பர், ஏன்னா நம்மளோட டேட்டா வேணும் அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வேணும். அந்த கான்டாக்ட் நம்பரையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் பண்ணி ஒரு லெஜர் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க, கேட் ஆஃப் டேலில இருந்துட்டு டிரான்சாக்ஷன்ல வவுச்சர் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டேன். இது ஒரு சேல் என்ட்ரி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். F2 கொடுத்துட்டு ஒரு சேல் என்ட்ரி போடுறேன். இதுல பார்ட்டி நேம் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிஸ்டிங் இருந்தாங்கன்னா ஈஸியா நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா நம்ம உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறோம், நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்க. நம்ம ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு டெய்லி ஒரு 10 கஸ்டமர் 20 கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய லெஜர் எல்லாமே நம்ம புதுசா கிரியேட் பண்ணி டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்டிசி கொடுத்து இந்த இடத்துல லெஜர் நேம் கொடுத்துட்டு இங்க வந்து அண்டர் வந்து கரெக்டா கொடுக்கணுங்க. அதே மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஃபோன் நம்பருங்க, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல் எல்லாமே கரெக்டா கொடுக்கணும். ஏன்னா பேக் எண்ட்ல வந்து ஜிஎஸ்டி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா இங்க தப்பா கொடுத்துட்டோம்னா ரிப்போர்ட் தப்பா வரும், நம்மளுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ல தப்பா வரும். அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்மளுடைய வவுச்சருக்குள்ள இருந்துட்டு நம்ம லெஜர் கிரியேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நம்ம டூல் என்ன பண்ணுவோம் அப்படின்னாங்க, இதை ரொம்பவே சேவ் பண்ணி கொடுக்கும். டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், டூலை வந்து ரன் பண்ண போறேன். F1 ஹெல்ப்ல இருந்துட்டு இங்க டிடிஎல் ஆடான்குள்ள போயிட்டு இங்க நான் ஆல்ரெடி டிடிஎல் வந்து பாத்தீங்கன்னா இங்க லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ்குள்ள போயிட்டு நான் இங்க எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் கஸ்டமர் குயிக் கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி ரெஸ்ட் கொடுத்துறேன். இதுல டிஃபால்ட்டா வந்து லெஜர் குரூப் கான்ஃபிகரேஷன்ல டிஃபால்ட் லெஜர் குரூப் கேக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டோம்னா இங்க நம்ம கிரியேட் பண்றக்கூடிய எல்லா லெஜருமே வந்து என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் குரூப்குள்ள தான் வருவாங்க. நம்ம என்ட்ரி போடும்போது வேணா என்ன பண்ணிக்கலாம்னா லெஜரை நீங்க மாத்திக்கலாம். நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி டேட்டா குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கனாலும் நீங்க ஈஸியா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இங்க கான்ஃபிக் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல நான் எனேபிள் பில் வைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் நோ கொடுத்துக்கிறேன். வேணா நீங்க எக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பில் வைஸும் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்கே பில் வைஸ் எனேபிள் ஆயிக்கும். நான் இப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன், கான்ஃபிகரேஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டாவது அடுத்து நம்ம பண்ண முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, உங்களுடைய எந்த வவுச்சர் டைப்புக்குள்ள நீங்க போடுறீங்களோ சேல்ஸ் என்ட்ரிக்கு குயிக் லெஜர் கிரியேஷன் பண்றோமோ அதை வந்து எனேபிள் பண்ணணும். எப்படி எனேபிள் பண்ணலாம்னா கேட் ஆஃப் டேலி ஆல்டர் இதுல வந்து வவுச்சர் டைப்புக்குள்ள போயிட்டு நான் இப்போ ஜிஎஸ்டி சேல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா குயிக் லெஜர் கிரியேஷன் வேணும் அப்படிங்கிறேன். அப்போ இங்க லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, எனேபிள் பார்ட்டி மொபைல் ஆட்டோ கிரியேட் ஆஸ் லெஜர். இது முக்கியமான ஆப்ஷனுங்க. இந்த ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எந்த ஒரு வவுச்சர் டைப்புக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். வேண்டாங்கிற வவுச்சர் டைப்புக்கு நீங்க நோ கொடுத்துட்டீங்கன்னா அது வராது, உங்களுக்கு எனேபிள் ஆகாது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த வவுச்சர் டைப் எனக்கு வேணும், நான் என்ன பண்ணிக்கிறேன் எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ கெட் ஆஃப் டேலில இருந்துட்டு டிரான்சாக்ஷன் வவுச்சருக்குள்ள போனேனையும் இங்க நம்ம ஃபர்ஸ்ட் டேட் கொடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க மொபைல் நம்பர் ஒரு ஆப்ஷன் புதுசா வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது பார்ட்டி நேம் தான் இருந்துச்சு. இந்த இடத்துல இப்போ மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வருதுங்க. இப்போ நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருந்தாங்கன்னா இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எக்ஸிஸ்டிங் இல்ல, புதுசா ஒரு கஸ்டமர் நம்ம கிரியேட் பண்ணணும்னா நம்ம எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம்னா இங்க நியூ நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இங்க நியூ பார்ட்டி அப்படிங்கிற இங்க கான்ஃபிகரேஷன்ல வந்து மொபைல் நம்பர் கேக்குதுங்க. சோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், நம்ம மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஏன் மொபைல் நம்பர் கொடுக்குறோம், மொபைல் நம்பரோட சேர்த்து நம்மளுடைய லெஜரை கிரியேட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கோம்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அவங்களுடைய கஸ்டமர் நேம் இப்போ எக்ஸாம்பிள் ராஜ்குமார்னு வச்சுக்கோங்களேன். ராஜ்குமார்ங்கிற கஸ்டமர் ஒருத்தர் மட்டும் வர மாட்டாரு, நிறைய பேர் வருவாங்க. அப்போ ஒரே லெஜர் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ராஜ்குமார் நேம்ல எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ண முடியாது. அவங்களுடைய ஃபோன் நம்பரை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருவேளை வந்து அவங்களுடைய நேம் சொல்றாங்கன்னா அவங்களுடைய நேமுக்கு பதிலாக ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா ஃபோன் நம்பர் வச்சு ட்ராக் பண்ணி நம்ம லெஜர் எடுத்துடலாங்க. ஏன் அப்படின்னு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் வர்றாங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், பேக்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப் நம்பர், இந்த ஃபோன் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஸ்டோர் ஆயிடும். நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புற மாதிரி இருந்தாலும் ஃபியூச்சர்ல இன்வாய்ஸ் காப்பி அனுப்புற மாதிரி இருந்தாலும் சரிங்க, ஏதாவது ஆஃபர் போட்டுருக்கோம் அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது நம்ம கொடுக்குறனாலும் ஈஸியா வந்து வாட்ஸ்அப் நம்பர் நம்ம பேக்ல ஸ்டோர் ஆயிடும். வாட்ஸ்அப் நம்பர் மூலமா ஈஸியா நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டோ இன்வாய்ஸ் காப்பியோ எதா இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டோ நீங்க ஈஸியா வாட்ஸ்அப்பும் அனுப்பிச்சுக்கலாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ நான் மொபைல் நம்பர் கொடுக்குறேங்க. ஸோ இப்போ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். இப்போ கஸ்டமர் நேம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல
நான் வந்து ராஜ்குமார் அப்படிங்கிற கஸ்டமர் நேம் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நம்ம டிஃபால்ட்டா கான்டாக்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அந்த டிஃபால்ட் குரூப் நேம் வருது. நீங்க வேணும்னா இந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா நேம் வந்து மாத்திக்கலாங்க. எந்த நேம் மாத்துறீங்களோ அந்த நேம்ல உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ நான் சண்டி டேட்டாவே கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் அவங்களுடைய டீட்டெயில் ஏதாவது வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல நான் எதுவும் கொடுக்கல, நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. வித்தின் செகண்ட்ல, அதாவது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் டைம் எடுத்துக்கிட்டேன். நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க ஃபோன் நம்பர் சொல்றாங்கன்னா உங்க ஃபோன் நம்பர் உங்க நேமை டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேக் எண்ட்ல லெஜர் நேம் கிரியேட் ஆயிருங்க. இங்கிருந்து நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் என்டர் கொடுத்து உள்ள போறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, உங்களுக்கு நேம் வந்து என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. ஃபோன் நம்பரோட நேம் கிரியேட் ஆயிடுச்சு, அழகா கிரியேட் ஆயிருக்குங்க. அதே மாதிரி அண்டர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே டேட்டா நம்ம கொடுத்த குரூப் வந்துருச்சு. அதே மாதிரி பில்வைஸ் நான் நோ கொடுத்துருந்தேன், இங்க பில்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நோ தான் வந்திருக்கு. ஃபோன் நம்பருங்க, முக்கியமான இந்த ஆப்ஷன் பிரைமரி மொபைல் நம்பர் வந்து வந்துருச்சு. அதோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி மொபைல் நம்பர் எடுத்துக்கிச்சு. அது மட்டும் இல்லைங்க, இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்பு வந்து உங்களுக்கு ஜிஎஸ் நம்பர் கிடையாது. சப்போ எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அன்ரிஜிஸ்டர்ட் கன்சூமர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபிட் ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு லெஜர் கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்தது என்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஒவ்வொரு லெஜருக்கும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய சேல் என்ட்ரியை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ரீட்டைல் கஸ்டமர், நீங்க ரீட்டைல் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த குயிக் லெஜர் கிரியேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு 10 கஸ்டமர் 20 கஸ்டமருக்கு மேல கிரியேட் பண்றோம், அதுக்கு மேலேயும் வருது அப்படின்னா இந்த ஆப்ஷன் பேக்ல நம்மளுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்டோர் ஆகுது, டேட்டா பேஸும் கிரியேட் ஆயிருது. அதே மாதிரி குயிக் லெஜர் கிரியேஷனுக்கும் நம்மளுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகுது. இது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா வீடியோ பாருங்க, டேலி இன்னும் ஆழமா கத்துக்கோங்க. இந்த டீடைல் உங்களுக்கு வேணும்னா நீங்க கான்டாக்ட் நம்பர் நம்ம விவி இன்ஃபோடெக் கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு எப்படிங்கறத லைவ்ல டெமோ காமிக்கிறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.